இந்த நாளிலும் எடுத்துக்கொள்வோம். எபிரேய புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை படிக்கலாம். அதனாலே முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார் சபைக்கு. அதனாலே முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்துகிறார். அல்லேலூயா. இப்போ எல்லா ஊழியக்காரர்களாலும் சரி, சபை விசுவாசிகளாலும் சரி, எல்லா பாஸ்டர்ஸ் ஆனாலும் சரி, தீர்க்கதரிசிகளானாலும் சரி, எல்லா சுவிசேஷகளாலும் சரி, இவங்க எல்லாமே இந்த முதலாம் கூடாரத்துக்குள்ளே சபையை நிறுத்தி இருக்கிறாங்க. நீங்கள் இருக்கிற அந்த முதலாம் கூடாரத்துக்குள்ளே சபையை நிறுத்தி இருக்கிறாங்களே தவிர அதுக்கு மேலாய் கொண்டு வரல. காரியம் என்னன்னு சொன்னால், அவங்களுக்கு கொடுத்த வரங்களை பயன்படுத்துகிறாங்க. தீர்க்கதரிசியா அதை மாத்திரம் பயன்படுத்தி பேசுகிறா, சுவிசேஷகனா அதை மாத்திரம் பயன்படுத்தி பேசுகிறா, மேய்ப்பனா அதை மாத்திரம் பயன்படுத்தி பேசுகிறா. அல்லேலூயா. இப்படி பேசுகிறவங்களுக்கெல்லாம் வேற வேற பாஸ்டர் நிறைய தேவை உண்டு. கன்வென்ஷன் பாஸ்டர் தேவை உண்டு, நிறைய பாஸ்டர்கள் தேவை உண்டு. அப்போ தான் அந்த சபை வந்து வளரும், அப்போ தான் சபை நிலநிற்கும், அப்போ தான் சபை வந்து விடுதலை வாங்க. இதனால் அநேகமான பேர் பல பல லட்சங்களை கொடுத்து நிறைய ஊழியக்காரர்களை கொண்டு இன்றைக்கு சென்னை பல இடங்கள் எல்லாம் ஆட்டம் போடுறதை பார்க்க முடியும். ஒரு பிரயோஜனம் இருக்காது. அவன் எதை பேசுகிறான்? ஒன்றி சுவிசேஷத்தை பற்றி பேசுகிறான், இல்லாவிட்ட தீர்க்க தரிசனத்தை பேசுகிறான், இல்லாவிட்ட மேய்ப்பனை பற்றி ஏதோ ஒன்று பேசும்போது சபை விடுதலை அடையாது, சபைக்கு விடுதலை அடைய முடியாது. சபை நம்ம போற நம்ம இருக்கிற ஜனம் எப்படி இருக்கிறாங்க, மந்தையுடைய நிலைமை என்ன, அதை அறிந்துதான் சுவிசேஷம். ஆமென். இங்கே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், முதலாம் கூடாரம் நிற்கும் அளவில் நிற்கும் வரை பரிசுத்த ஆவியானவர் சொல்வது பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏன் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக மார்க்கம் வெளிப்படவில்லை? நம்ம பெய்தான் ஆகணும். முதல்ல ஆண்டவராய் இயேசு அந்த இடத்துக்கு போயிருக்கிறார். முதல்ல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து போன இடத்துல சபையா இருக்கிற உங்களையும் கொண்டு போவதற்குத்தான் ஆண்டவர் இன்றைக்கும் பாடுபட்டு கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியான உதவி செய்து கொண்டிருக்கிறார். இது எல்லா உதவியும் ஆண்டவர் செய்தும் ஏன் நமக்கு போக முடியவில்லை? எதனால போக முடியவில்லை? என்ன காரணம்? நாம் என்ன செய்கிறோம்? சபைக்குள்ள வருகிறது உண்மைதான், பாடுகிறது உண்மைதான், ராகம் பிடிக்கிறதெல்லாம் உண்மைதான், ஆராதனை நல்லா இருக்குன்னு சொல்றது உண்மைதான், செய்தி நல்லா இருக்குன்னு சொல்லுறதுதான். ஆனா போவதற்கு நம்ம முயற்சி பண்ணவில்லை. நாம் இந்த இடத்திலிருந்தே 3 பாட்டு பாடி ஒரு செய்தியை கேட்டு ஒரு காணிக்கை கொடுத்து விட்டு சலாம் பண்ணி போக பார்க்கிறோம். இதுல இருக்கும் காலம் அந்த மார்க்கம் வெளிப்படாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப ஒன்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போவதற்குரிய மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆராதனை கூட சில காரியங்களை கேட்டோம். ஆராதனை சொல்லும் போல சில நியாய தீர்ப்புகளை குறித்து அறிந்திருக்கோம். இந்த நியாய தீர்ப்புகளை அறிந்து கொண்டு யாரும் அலட்சியமா இருக்காது. வாலிப பிள்ளைகளுடைய போக்குகள் பார்க்கும்போது அலட்சியமான போக்கு, அலட்சியத்தின் மேல போக்கா இருக்கிறீங்க. நீங்கள் மிகவும் கவனமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மாத்திரமல்ல, உங்க பிள்ளைகள் ஆண்டவருக்குள் இல்லைன்னு சொன்னா பெற்றோர்கள் அதிகமாய் ரிஸ்க் எடுத்து ஜெபிக்க கர்த்தர் சொல்லுகிறார். அதிகமான ரிஸ்க் எடுத்து பாரம் எடுத்து ஜெபிக்க கர்த்தர் சொல்ல காரியம் இதை போல போகாது, சுமுத்தா ஒன்றும் போகாது. இப்படியே போகணும்னு நினைக்காதீங்க. கர்த்தர் ஒரு நாள் பிடித்தார்னு சொன்ன கடைசி வரை நம்முடைய வீடு துக்கத்தில் அழ வேண்டியது இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கிருபையினாலே நாம் இவ்வளவு வந்து விட்டோம். கிருபையினாலே நாம் தாண்டி இவ்வளவு வந்து விட்டோம். தேவ கிருபை இருந்தால் மாத்திரம்தான் மகா பரிசுத்தத்துக்கு அவரே கொண்டு போவார். உங்களால் யாராலும் போக முடியாது, எந்த பாஸ்டராலும் கொண்டு போக முடியாது, சுவிசேஷம் பேச நானும் போக முடியாது. ஹலோ, ஆமே, யாரும் போக முடியாது. அது தேவ கிருபையினாலே உங்களை எங்கே எல்லாம் ஆண்டவர் தேவ கிருபையினாலே நடத்தி கொண்டு வந்தார். அந்த கிருபை இன்றைக்கு வரை என்ன செய்தது? அந்த கிருபை ஆக்கும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது, மகனே இப்படி இருக்கக்கூடாது, இன்னும் நீ முன்னேற வேண்டும், இனி முன்னேற வேண்டும், இனி ஆண்டவருக்குள்ள சீர்பட வேண்டும்,
ஆண்டவருக்குள்ள பலப்பட வேண்டும், ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் தினம் தினம் உன்னோடு போராடி கொண்டிருக்கா, போராடுகிறார். அல்லேலூயா. அப்ப நீங்கள் முதலாம் கூடாரத்தில் இருக்கும் காலம் வரை உங்களுக்கு ரிஸ்க் இல்லை, உங்களுக்கு பாடு இல்லை, உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு டைம் பாஸ்டான ஆராதனை, 10 மணிக்கு வாரோம், 12:30 போறோம், டைம் பாஸ்டான ஆராதனை. இந்த இடத்திலிருந்து உனக்கு துக்கம் உண்டாக வேண்டும். நான் இன்னும் வரை ஒன்றும் பெற்றுக்கொள்ளவில்லை, இன்று வரை தேவனுடைய மகிமை நான் காணவில்லை, ஏதோ நான் குறைவா இருக்கிறேன். சிலர் அப்படியெல்லாம் சொல்றாங்க, சிலர் தரிசித்தேன்னு சொல்றாங்க, சிலர் அபிஷேகம் எனக்குள்ள வந்துன்னு சொல்றாங்க, அக்னி அபிஷேகம் பெற்றுக்கொண்டு சொல்றாங்க, இப்படி எல்லாம் சொல்றாங்களே, அது உண்மை இருக்குமா? அது சரிதானா? அப்படி இருந்தால் எனக்கும் அந்த வாஞ்சை, நானும் அந்த அக்கினியில நிரம்ப வேண்டும், நானும் அந்த மகா பரிசுல போக வேண்டும் என்று சொல்லி நீங்கள் பரிசுத்த ஆவியானோடு ஜெபம் பண்ணி போராட அந்த இடத்துக்கு வர வேண்டும் என்று நீங்கள் ட்ரை பண்ணும்போது அந்த துக்கம், அந்த பாரம் தேவன் அறிந்து உங்களை கரம் பிடித்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கொண்டு வர தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறேன் என்று ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆவி இல்லாம போக முடியாது, ஆவியானவர் தான் கிரியேட் செய்ய வேண்டும். அப்ப இங்க போக முடியாது என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஆனா ஆண்டவரை கர்த்தர் அந்த மணவர்களை போனதாகவும் சொல்லுகிறார். பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்டவரை கர்த்தர் பாத்தீங்கன்னு சொன்னா மத்தேயு 25:10 மணவாளன் வந்து விட்டா ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். அல்லேலூயா. கதவும் அடைத்தது. ஆமென். நல்லா கவனிச்சிடுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் அந்த கல்யாண வீடு, பரலோக கல்யாண வீட்டில் இந்த மாம்சத்தின் திரைவெளி எல்லாம் போறது, இந்த மாம்சத்தை யாரும் கொண்டு போறது கிடையாது. இயேசு கிறிஸ்து சீசர்களை தேடி வரும்போது கதவுகளும் ஜன்னல்களும் அடைக்கப்பட்டிருந்தது. அவர் ஆவியிலே வந்து ஒரு மனுஷ ரூபமாய் மாறினார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இது எல்லாமே ஆவியிலே மறைந்திருக்கிறது. பரலோக ராஜ்யம் ஆவிக்குள்ள மறைந்திருக்கிறது. அந்த ஆவிக்குள் மறைந்திருக்கின்ற ரகசியங்களை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள, அதுக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார், அடிக்கடி ஆவியிலே நிரம்பி நீங்கள் மறுரூபமாகி கொண்டிருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏமாந்துடாதீங்க. வீட்டிலோ வெளியிலோ சபையிலோ அடிக்கடியாக ஆராதனை வேளையிலே ஜெப வேளையிலே ஒரு மறுரூபத்தை நீ உணர்ந்து கொண்டிருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. வேணா எழுதி வச்சிருங்க. அந்த மறுரூபத்தை நீ உருவாக்குவதற்கு தான் ஆராதனை, மறுரூபத்தை உருவாக்குவதற்கு தான் ஜெபம், அந்த மறுரூபத்தை கண்டுபிடிப்பதற்கு தான் ஒரு கண்ணீரோடு உள்ள விண்ணப்பம். இந்த உலகத்துக்கு நோய்க்காக அல்ல, இங்கே ஒரு வாழ்க்கை நல்லா இருக்க வேண்டும் என்று அல்ல, இங்கே ஒரு சமாதானம் இருக்க வேண்டும் என்று அல்ல. நீங்கள் சமாதானம் இருக்கவே விரும்பக்கூடாது. நீங்கள் எப்போதும் நோவுள்ளவர்களாய் கண்ணீர் உள்ளவர்களாய் கிறிஸ்துவின் சமூகத்தை தேடிக்கொண்டிருக்க வேண்டும் என்று ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லுகிறார். எப்போதும் சிலுவையின் பாடின் வழியாய் போகணும். அப்ப இயேசு கிறிஸ்து சொல்லுறா, அங்க கல்யாண வீட்டுக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அந்த கல்யாண வீட்டுக்குள்ள போன்னு சொன்னா அங்க மாம்சத்துல போக முடியாது. இந்த மாம்சம் செத்துத்தான் ஆகணும். மாம்சம் ரத்தமும் அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. 1 கொரிந்தியர் 15. அப்ப எப்படி சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? எதனால சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? இயேசு கிறிஸ்து வெளியில வந்து கதவை தட்டுகிறார். இயேசு கிறிஸ்து ஆவியிலே உள்ள வருகிறார், உள்ளே வந்து மாம்சமாகிறார். அப்ப நீயும் அந்த பரலோக ராஜ்ய உரிமை ஆவிக்குள்ளே மறைந்திருக்கிறதை தேவ பிள்ளைகள் மறக்க கூடாது. ஆனபடி உங்க ஆவி ஆத்ம சரீரத்தை குற்றமற்றவளை பாதுகாத்துக் கொள்ள பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லுகிறார். ஆமென். ஆவியான நம்முடைய இறங்கி வருகிறார், பேசுகிறார். ஆவியான இறங்கி வருகிறார், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். ஆவிக்குள் ஆக்கிறார், நமக்கு வெளிப்பாடை தருகிறார். இப்படி எல்லாம் ஆவியானவர் செய்து கொண்டிருந்தாலும் நிஜமான வரங்கள் இன்னும் வரவில்லை. நிஜமான வரம் இயேசு கிறிஸ்து செய்த கிரியை, அந்த வரம் ஒன்றும் இதுவரை வரவில்லை. எங்கே ஒரு தடசம் இருக்கிறது, எங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. அப்ப ஆண்டவரை கர்த்தர் சொல்லுகிறார், அந்த ராஜ்யத்தில் சில போனாங்க 5 கன்னிகள். 5 கன்னிகளுக்கு போக முடியல காரியம். அவர்கள் சபையில வந்தாங்க,
ஆராதித்தாங்க. முழுவதும் மாம்சத்தோடு ஜெபித்தாங்க. விட்டு கொடுக்க முடியல, தாழ முடியவில்லை, கண்ணீர் வடிக்க முடியவில்லை, கடமை கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள். அநேக சபைகளில் பாடுகிறது கடமைக்கா இருக்கிறது, யாரோ பார்க்க வேண்டும் என்று சொல்லி. ஆராதனை கடமைக்கா இருக்கிறது, யாரோ பார்க்க வேண்டும் என்று சொல்லி. செய்தி கடமைக்கா இருக்கிறது, யாரோ பார்க்க வேண்டும் என்று சொல்லி. அநேக கமெண்டுகளுக்காக அநேகர் இன்றைக்கு திரிகிற காலத்தில் நான் சபைக்கு சொல்லுகிறேன், உன் ஆத்துமா ஆவியிலே மறைந்திருக்கிற உன் ஆத்துமாவை கெடுக்காதபடி நாளுக்கு நாள் சொல்ல வேண்டும். நான் இந்த இடத்தில் இருப்பதற்கல்ல, நான் இந்த இடத்திலே வாழ்வதற்கல்ல, நான் முன்னே போக வேண்டும் என்று சொல்லி நீ நாளுக்கு நாள் ட்ரை பண்ண வேண்டும். அல்லேலூயா, கைசலாம். மீண்டும் சொல்லுறேன், நீ ஆவியில போனாதான் அந்த ரூபம் அங்க காண முடியும். நீ ஆவியில் தான் போகணும். ஒரு நொடி பொழுதுல மாம்சம் செத்த உடனே ஒரு நொடி பொழுதுல ஆவி பயங்கர பாஸ்டாய் ஒரு நிமிஷத்துல வானத்தை பிளந்தங்க பெய்யிடும். அவ்வளவு வல்லமை உன் ஆவியில இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது வேற யாரும் தந்ததில்லை. பரிசுத்த ஆவியானவரே உன்னை தெரிந்தெடுத்து ஞானத்தினாலே ஞானஸ்நானம் பெற்ற தேவ பிள்ளைக்கு பாவ மீட்புண்டாக்கி தந்த வல்லமை அது அழியாது, அது தோக்காது, அது மரிக்காது, அது விடுதலை கொண்டு வரும். அதை நீ அதிகமாய் நேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த ஆவியான உனக்குள்ளே வரும்போதே உன்னை ஏதோ ஒன்று செய்தது போல இருக்கும், உன்னை புஷ் பண்ண போல இருக்கும், உனக்குள்ள ஒரு கிரியை நடந்து கொண்டே இருக்கும். ஆமென். அந்த கிரியை நீங்கள் விட்டுட்டீங்க, தரிசனம் காணலை விட்டுட்டீங்க, சொப்பனம் காணலை விட்டுட்டீங்க, யாதோ மனுஷனுக்காக விட்டுட்டீங்க. ஆவிக்குள்ளாய் கொண்டிருந்த நீங்கள் சில மாம்சத்தில் போக தொடங்கிட்டீங்க. உங்களை நம்பின ஊழியக்காரனை ஏமாத்துறீங்க, நம்பின ஆண்டவரை ஏமாத்துறீங்க. அப்படி இருக்கலாகாது. இந்த பூமியில உனக்கு ஒன்றுமே கிடையாது, மனோரம் பாஷ ஒன்றுமே கிடையாது, இந்த பூமியில நேசிக்க ஒன்றுமே கிடையாது. எனக்கு நான் அறிந்ததை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், நான் தெரிந்ததை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அதுதான் என்னுடைய வேலை. ஹல்லேலூயா. ஆனவர் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியான சொல்லுவா, நீ இன்றைக்கு ஞானத்தோடு இந்த முதலாம் கூடாரத்தில் இருந்தது போதும், மகா பரிசுத்தத்தில் சரத்து போவதற்காய் நீ முயற்சி பண்ணி, சொந்தமாய் முயற்சி பண்ணி ஆண்டவரோடு உறவாடி நீ கடந்து வரும்போது நீ என்ன செய்ய வேண்டும், எது செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், என்னெல்லாமோ அது கர்த்தர் உனக்கு நாளுக்கு நாள் வெளிப்படுத்துவார். இப்படி நீங்கள் செய்ய செய்ய அந்த ரகசியம் உங்க ஆத்மாவிலே அடங்கும். அந்த ரகசியம் மைண்டுக்குள்ள அடங்கும். அந்த ரகசியம் ஆவியிலே உனக்குள்ளே அடங்குகிறதுனாலே நீ எந்த இடத்துல தேடினாலும் இறங்கி வருவா. ஆமென். நீ ரொம்ப ஒண்ணு துதிக்க வேண்டாம், 2 நிமிஷம் துதிச்சா போதும் இறங்கி வந்திருப்பா. 5 நிமிஷம் ஜெபித்தா போதும் இறங்கி வந்திருக்க வருவா. ஏன்னு சொன்னா நீ முதலாம் கூடாரத்தில் இருக்கல்ல, இங்க மேல வர பார்க்கிற. உன்னை இழுத்து கொண்டு வர வேண்டுமானால் அவருடைய உதவி இல்லாம கொண்டு வர முடியாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பாவத்தோடு இழுத்து கொண்டு வர முடியாது. ஏன் இழுத்து கொண்டு வர முடியாது? அப்படியானால் பிசாசை அவர் மன்னிக்கணும். உன்னை பாவத்தோடு இழுத்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே உன்னை கொண்டு வர வேண்டுமானால் பிசாசை அவர் மன்னிக்க வேண்டும். அவனுக்கு கொடுக்க வேண்டிய நியாய தீர்ப்பு உங்களுக்கு வரக்கூடாது என்று சொல்லிதான் நீங்கள் குற்றமற்றவளாக இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் இங்கே பரிசுத்தப்படுத்தி மகா பரிசுத்தலை கொண்டு வர பார்க்கிறார். இன்றைக்கும் சபை ஆயத்தமாக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபத்தில் இருங்க, கர்த்தர் பேசுவார். ஆமென். ஏன் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியவில்லை? மத்தேயு புத்தகம் 13ஆம் அதிகாரம் 10 முதல் 11 பார்க்கும்போது படிக்கண்டாம், கவனிச்சுக்கிடுங்க, எழுதி வச்சிருங்க. அல்லேலூயா. சீசர்கள் கேட்கிறாங்க, ஆண்டவரே ஏன் இதை ஊமையாய் சொல்லுகிறீர்? எதற்காக இந்த வசனத்தை ஊமையாய் சொல்லுகிறீர்னு கேட்கிறாங்க. கேட்டவுடனே ஆண்டவரே கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் அதை கேட்டு அறிந்து பரலோகத்துக்கு போவதற்கு உங்களுக்கு ஒரு மனசு இருக்குது.
ஆனா மற்றவர்களுக்கோ அந்த மனசு இல்லை. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். சிலருக்கு பரலோகத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விருப்பம் இருக்கிறது. சிலர் அதை விருப்பமாக ஏற்றுக்கொள்வதில்லை. அலட்சியம், ஆராதனை அலட்சியம், வசன அலட்சியம். ஒரு நல்ல சபையிலே ஒரு வாரம் செய்திய ஒரு சகோதரிய சகோதரன் விட்டா தூங்க முடியாது. ஒரு சண்டே வராவிட்டால் உடனே அடுத்த ஆராதனை வந்து ஆண்டவரோட கண்ணீர் வடித்து ஒப்பந்தமாவாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? ஆமென். நல்ல திருச்சபை எல்லாம் ஒரு வசனம் இன்றைக்கு பேசுறத கேட்பாங்க. என்னைக்கு பாஸ்டர் ஏது வசனத்தை எடுத்தார், எதை குறித்து சொல்லி தந்தார், கொஞ்சம் கேட்பாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. வேற கேட்பதுக்கு நேரம் உண்டு. பிரியமான சபைக்கு நான் சொல்லுறேன், சாக்கு போக்கு சொல்லுற காலம் அல்ல. நீ நினைக்கும் போல எனக்கிட்ட சாக்கு போக்கு சொல்லலாம், ஆண்டவர்கிட்ட யாரும் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. நம்மை பரலோகத்துக்கு அவர் முன்குறித்தது உண்மைதான், பரலோகத்துக்காக அழைத்தது உண்மைதான். இந்த பூமிக்காக உங்களை அழைக்கவே இல்லை, பூமிக்காக அழைக்கவே இல்லை. உங்களை பரலோகத்துக்கு கர்த்தர் அழைத்திருக்கிறார். இந்த பூமியில் எனக்கு துக்கமும் வேதனையும் பாரமும் கண்ணீரும் உண்டு. இந்த பூமி அன்பில்லாத காலம், ஒருவரை நேசிக்க முடியாத காலம், அன்பு செலுத்த முடியாத காலம், கொடூரமான காலத்துக்குள்ள பூமி இருக்கிறது. உங்களை அன்பு செலுத்துவதை காண்பிக்கத்தான் இயேசு கல்வாரி சிலுவையிலே உனக்காகவும் எனக்காகவும் ரத்தம் சிந்தி மரித்தார். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு நடந்து போறான், ஊமைகளாய் சொல்லுகிறான். சீசர்களுக்கும் புரியவில்லை, கூட இருக்கிற பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் கூட்டத்துக்கும் தெரியவில்லை. ஆனபடி சீசர்கள் தனிமையா இருக்கும் போது ஏன் இதை ஊமையாய் சொல்லுகிறீர், இதை எங்களுக்கு விவரித்து சொல்லும் என்று கேட்கிறாங்க. அவர் பரலோகத்தின் ஊமைகளை விவரித்து தனித்தனியாய் சொல்லி கொடுக்கிறார். ஏன்னு சொன்னா வாஞ்சை உள்ளவங்களுக்கு. அப்ப சீசர்கள் கேட்கிறாங்க, ஏன் இதை ஊமையாய் சொல்லுகிறீர் என்று கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், இதை கேட்டு பரலோகத்துக்கு வருவதற்கு உங்களுக்கு மனசுண்டு, ஆனபடி உங்களுக்கு நான் விவரித்து சொல்லுகிறேன், அவங்களுக்கு ஊமையாகவே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். தேவ பிள்ளை, உனக்கு ஊமையா இருக்கிறதா? நீ அந்த ஊமையில இருக்காத, அது என்ன என்று கேட்டு பெற்றுக்கொள். வசனவனத்துக்கு விடுதலை வரலையா, அந்த வசனம் உன்னை தொடவில்லையா, அந்த வசனம் உன்னை ரீச் ஆகலையா, அந்த வசனம் தடையா இருக்கிறதா, ஒரு நாள் எனக்கு பெற்றுக்கொள்ள முடியாதபடி அந்த வசனம் உனக்கு கஷ்டமா இருந்தா ஆண்டவரை கேட்டு ஜெபி, ஆண்டவர் இந்த பைபிளை எனக்கு கற்றுத்தாரும். ஆமென். இந்த ஊமைகளை எனக்கு சொல்லித்தார், இந்த திட்டங்களை நான் அறிந்து கொள்ளட்டும், இந்த வெளிப்பாடுகளை எனக்கு கற்றுத்தார். இதன்படி உமக்கு உள்ளே நுழைந்து வாழுகிற, உம்மோடு சேர்ந்து வாழுகிற வாழ்க்கை வசனத்தில் தான் இருக்குது. அற்புதத்தினால கிடையாது, ப்ராப்பசில கிடையாது, ஆனா இந்த வசனத்தில் இருக்கிறது. நான் உம்மை எப்படி நேசித்தா இந்த கூடாரத்திலிருந்து மேலே வரலாம் என்று சொல்லி வசனத்தின் ஊமைகளை ஆராய்ந்து பார்த்தா கர்த்தர் தேவ சபைக்கு பேசி வெளிப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வசனம் உனக்குள்ளே வந்து கிரியை செய்யும் போது தூதர்கள் உன் வீட்டில் அசைவாடுவார்கள், மேசியாவின் அசைவாடல் உண்டாகும், கர்த்தர் உன் வீட்டிலே தங்குவா, தேவ பிரசன்னம் உன்னை தொடும், நீ ஆரோக்கியம் அடைவாய், விடுதலை அடைவாய், கண்ணீர் மாறும், சஞ்சலம் மாறும். ஹல்லேலூயா, ஆண்டவராய் தேவன் ஏதேன் தோட்டத்தில் இழந்து போன மறுகுலமே உன்னோடு இணைந்து வாழ பார்க்கிறார், இணைந்து வாழ பார்க்கிறார். இணைந்து வாழுகிற அனுபவத்தை விட்டு விடாதே. அவர் இணைந்து வாழ்ந்தால் மாத்திரம்தான் தேவசாயலா மாற்ற முடியும். தேவசாயல் முகத்தில் அல்ல, தேவசாயல் சரீரத்தில் அல்ல, தேவசாயல் மாற்றுவது அன்பின் கிறிஸ்துவின் கனியினாலே உன் ஆத்துமாவை தேவசாயலாக மாற்றுகிறார் என்பது பரிசுத்த ஆவியான தேவ சபைக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஏதோ பேசிட்டு போறாங்கங்க, கிறிஸ்தவம் எங்க போதுன்னே தெரியல, கிறிஸ்தவம் எங்க முடியும்னே தெரியல.
யாருக்காக பேசுறாங்கன்னு தெரியல, கஷ்டமா இருக்குது. நானும் சில கூட்டங்களை நடத்தி 2-3 நாளில் ஒரு கூட்டத்தை சரி பண்ணிட்டு தான் வரேன், உருவாக்கிட்டு தான் வரேன். அல்லேலூயா, ஆமே. என்னால் முடியாது, பரிசுத்த ஆவியானவர் செய்து கொண்டிருக்கா. ஆனால் இங்கே நடக்க மாட்டேங்க. உங்களை அந்த மனதில்லை, உங்களுக்கு அந்த வாஞ்சை இல்லை. கொஞ்சம் பேருக்கு ஆனால் இருக்காது. உங்க வாஞ்சை கூட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுவார். புருஷனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக இழந்து விடாத பரலோக ராஜ்யத்தை. மீண்டும் நான் சொல்லுறேன், அது வந்து கள்ளம் அல்ல, வஞ்சகம் அல்ல. அது உன் ஆத்மாவிலே அந்த ஆவிக்குரிய ரகசியம் தங்கி கொண்டிருக்கிறது. அந்த ஆத்மாவை சுத்திகரிக்கும் சரீரம் சுத்திகரிக்கப்படும். அந்த ஆத்மா ஆவி சுத்திகரிக்கப்படும். இது முழுவதும் உனக்கு சுத்திகரிக்கப்படும் போது மெல்ல மெல்ல இந்த இடத்துக்குள்ளே நீ கடந்து வருவாய். கரத்தை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பரலோக ராஜ்யம் ஏன் பிரவேசிக்க முடியாது? பரலோக ராஜ்யம் ஏன் பிரவேசிக்க முடியல? ஏன் பரிசுத்த ஆவியானவர் அப்படி சொல்லுகிறார்? சில காரியங்கள் நல்லா புரிஞ்சிருங்க, அதுக்கு பின்பாக வெளிச்சம் உண்டாகும். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 24-25 வசனத்தை நீங்க நல்லா தியானிச்சு பாருங்க, படிங்க ஒரு ஆள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் அது மிகுந்த பலனை கொடுக்கும். போதும். அல்லேலூயா. வாலிப பிள்ளைகள், வாலிபர்கள், ஆண்டவரை நேசிக்க முடியாம இருக்கிறவர்கள், சபையை குறித்து புரியாம இருக்கிறவர்கள், சபை என்று சொன்ன என்னன்னு அறியாம இருக்கிறவங்க, வாழ்க்கையில தோல்வியா இருக்கிறவங்க, முன்னோக்கு பாதை தடையா இருக்கிறது, பல பல வேலைகளை வேண்டும் என்று இருக்க நீங்கள் இப்படி இருந்தா முன்னேற முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ கோதுமை மணி. நீங்கள் சகோதரிகளே, கோதுமை மணி பிள்ளைகளே, நீ உன் குடும்பத்துக்காக மாத்திரம் உழைத்து 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 செத்தால் உனக்கு என்ன பலன் இருக்காது? உன் வீட்டுக்காக மாத்திரம் உழைத்து 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 ஒரு 70 வயதில் நீ மரித்து போனால் என்ன பலன் இருக்காது என்று கர்த்தர் கேட்கா. உங்கள்கிட்ட அதுதான் கேட்க. நீங்கள் உழைக்காது உங்க குடும்பத்துக்காக நான் மாத்திரம் என்ன பலன் கிறிஸ்துவுக்கு இருக்காது? நீங்கள் வசனத்தில் தேர்ந்தவர்கள், வசனத்தை அறிகிறவர்கள், வசனம் உங்களுக்கு பேசப்படுகிறது, அந்த ஞானம் வெளிப்படுகிறது. நீங்கள் பூமியில் இருக்கும் காலம் கொஞ்சம், நான் இருக்கும் காலம் கொஞ்சம். என்றைக்கு இது மண்ணில் விழுகிறதோ அப்போது எல்லாருமா சேர்ந்து ஒரு பாடல் பாடி செய்தி கொடுத்து உள்ள போட்டுருவாங்க குழியில, பின்ன பார்க்க முடியாது. ஆனா அந்த ஆத்மா எழும்புதில்லை, அது 2ஆய் பிரியும். ஒன்று மகாராஜாவுடைய அரமனைக்கு, இன்னொன்று நரகத்துக்கு பிரியும். அந்த நரகத்துக்கு போகாதபடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமானால் நீ ஒரு கோதுமை மணி. அப்ப பரிசுத்த ஸ்தலத்துக்கு வர வேண்டுமானால், நீங்கள் தாழே இருக்கின்ற பிள்ளைகள் பரலோகத்துக்கு போக வேண்டுமானால், பரிசுத்த ஆவியானவர் ஏன் தடையாய் வைத்திருக்கீங்கன்னு சொன்னா, நீங்கள் உங்க ஓன் காரியத்தை மாத்திரம் பார்த்து கொண்டிருக்கீங்க. உங்க சொந்த காரியங்களை மாத்திரம் பார்த்து கொண்டு இருக்கும் காலம் வரை அது உனக்கு தடையா இருக்கும், திரைச்சில மறைஞ்சிருக்கும். குடும்ப வாழ்க்கை நடத்துவதில் நான் கேட்ட சத்தியத்தை வெளியே சொல்ல வேண்டும், வெளியே புரிய வைக்க வேண்டும், வெளியே உணர்த்த வைக்க வேண்டும் என்று சொல்லி, இனி நான் ஏதாவது சில வீட்டுக்காக, சில குடும்பத்துக்காக, ஒரு நபரை காப்பாற்றுவதற்காக நான் ஒரு கோதுமை மணியாய் மற்றவர்களுக்காக மடிந்து சாவேன் சொல்லி ஒப்பு கொடுக்கிற போது பரலோக ராஜ்யம் உனக்கு திறக்கப்படும். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் புரியும்படி சொல்லித்தாரேன். யாரும் தோற்று போக வேண்டிய தேவை கிடையாது. எதனால கஷ்டம், எதனால வியாதிகள், எதனால நெருக்கம், எதனால சோர்வு, எதனால மன நிம்மதி இல்லை, எதனால வேலையில சந்தோஷம் இல்லை, எதனால மகிழ்ச்சி இல்லைன்னு சொன்னா, உங்களை கர்த்தர் உருவாக்க பார்க்கிறார். நீங்கள் உருவாகின பின்பு இங்கே மகிழ்ச்சி உண்டாகும். அதை மறந்து விட வேண்டும். இங்கே உள்ள மகிழ்ச்சியை நீ மறந்து அடுத்த பிள்ளைகளுக்கு சாட்சியை வாழ கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நான் ஆண்டவரை பற்றி அறியணுங்க.
இயேசுவின் ரகசியம் எனக்கு அறியணும். நான் சபைக்கு வருகிறேன், காணிக்க கொடுக்கிறேன், ஒரு பாடலை பாடுகிறேன், வெளியில போய் உலக மனுஷனை நடக்கிறேன். சபைக்குள்ள வரும்போது மாத்திரம் அமைதியா பாவம் போல மனோகரம் பாஸ்டர் ரொம்ப சாதுவ போல நடந்துருவாரு. வெளியே போனது என்னிடத்துல சகல ஆட்ட கலாசங்கள் உண்டு, அதை நான் செய்துடுவேன். அப்ப ஒரு நாள் இயேசுவை பற்றி அறிய மாட்டேன், ஒரு நாள் இயேசுவை பற்றி புரிய முடியாது. நான் எப்போது என்னை ஒடுக்கி இப்படித்தான் வாழ வேண்டும், தேவன் இதுதான் பிரியப்படுகிறான் சொல்லி நான் ஒரு கோதுமை மணியாய் உங்களை சிலரை ரட்சித்து கிறிஸ்துவிலே சேர்ப்பதற்கு ஒரு கோதுமை மணியாய் நான் மரிக்க ஆசைப்படும் போதுதான் அந்த வெளிப்பாடு எனக்குள்ளும் வரும் உனக்குள்ளும் வரும் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லுகிறார். பரலோகத்தில் ஒரு சபை இருக்கிறது, அங்கே மூப்பர்கள் உண்டு, அங்கே ஏஞ்சல்கள் உண்டு. ஆண்டவர் டிஸ்கஷன் பண்ணி கொண்டிருக்கிறது. உலகத்தில் அழிந்து போறதை பார்த்தல்ல, எந்த இடத்துல பரிசுத்த சபை இருக்கிறது, எந்த இடத்துல மீட்பின் சபை இருக்கிறது, எந்த இடத்துல பிள்ளைகள் ரட்சிப்பதற்கு காத்து கொண்டிருக்காங்க, அந்த சபையில கர்த்தர் கிரியை செய்ய விரும்பி கொண்டிருக்கிறார். ஹalleluya. அங்கே டிஸ்கஷன் நடக்கிறது. இந்த வீட்டை எப்படி, இந்த பிள்ளையத்தோடு இவ வரநாள் கோதுமணியை சாகனிப்பா, இங்க தொடு இங்க தொடு இங்க தொடு, அங்க அதை பறிச்சிடு, அக்கினியை போடுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து ஊமை மரிப்பதற்கு முன்னே சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது சபை உருவாகவில்லை. இயேசு கிறிஸ்து பாடுபடும் போது சபை உருவாகவில்லை. இயேசு சாட்டன் அடிபடும் போது சபை உருவாகவில்லை. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அறையப்படும் போது சபை உருவாகவில்லை. இயேசு கல்லறையிலே போகும்போதும் சபை உருவாகவில்லை. மூன்றாம் நாள் உயிர் தெழுந்த பின்புதான் சபை உருவானது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்களும் இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகம் வந்த பின்பு சபையை உருவாக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ சபையுடைய கேவலங்கள், சபையுடைய போக்குகள் பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கிறது. பிரியமானதனுடைய சபையை பரலோக போக மார்க்கத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். அவர் மரித்து உயிர் தெழும்பின பின்புதான் சீசர்கள் மீண்டும் வந்து கூடினாங்க. மரித்து உயிர் தெழும்பின பின்புதான் இயேசுவை காலில் விழுந்து வணங்கினாங்க. அவர் தேவன் என்று அறிந்து கொண்டார்கள். பிதாக்களும் தேவனாகிய இயேசுவை நன்றாய் அந்த மரணத்துக்கு பின்பாக அறிந்து கொண்டார்கள். நீங்களும் பாடுகள் மத்தியிலே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார் சொன்னால், துன்பத்தை கர்த்தர் கொண்டு வந்திருக்கான்னு சொன்னா, நீ ஏதோ கள்ள சபையில் இருக்கிறாய், வஞ்சிக்கப்பட்ட சபையில் இருக்கிறாய், ஏமாற்ற சபையில் இருக்கிறாய். உன்னை கர்த்தர் பரலோகத்திலே தெரிந்து கொண்டபடிதான் நல்ல சபைக்குள்ளே கொண்டு வந்து சத்தியத்தை அறிந்து நீ விடுதலை பெற்றுக் கொள்ளும் போது மறுவாழ்வு உனக்கு உண்டாகும். ஆமென். சீசர்களுக்குள்ள ஒரு கிரியை நடக்குது. அப்ப நாமும் இயேசு போற இடத்துக்கு போக வேண்டுமானால், நானும் கோதுமை மணியாய், வீட்டுக்காக இல்ல, குடும்பத்துக்காக இல்ல, பெற்றோருக்காக இல்ல, புருஷனுக்காக இல்ல, பிள்ளைக்காக இல்ல, நான் இயேசுவுக்காக நான் ஒரு கோதுமை மணியாய் மரித்தால் மாத்திரம்தான் எனக்கு அந்த ராஜ்யம் கிடைக்கும் என்று சொல்லி சீசர்கள் புரிந்து கொண்டாங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர்கள் மனைவியுடைய சந்தோஷத்தை வெறுத்தார்கள், பிள்ளைகளுடைய சந்தோஷத்தை வெறுத்தார்கள், வீட்டின் சந்தோஷத்தை வெறுத்தார்கள், குடும்பத்தின் சந்தோஷத்தை வெறுத்தார்கள், ஆசாபாசத்தின் சந்தோஷத்தை வெறுத்து, எல்லாத்தையும் வெறுத்து இயேசுவின் சிலுவையின் வழியாக தன்னை ஒரு விதையாக மரிப்பதற்கு திட்டம் பண்ணி வெளிப்பட்டார்கள். அவர்கள் அந்த வெளிப்பட்ட சபைதான் நீ. ஏன் கடன் தீரவில்லை மக்களே? ஏன் பிரச்சனை தீரவில்லை? ஏன் நல்ல இடத்துல ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குது? ஏன் நமக்கு போராட்டம்? ஏன் நமக்கு யுத்தம்? நம்முடைய சூழ்நிலை ஏன் பிரச்சனை இப்படி இருக்குன்னு சொன்னா, வேற ஒண்ணு, நீ சபைக்கு வந்தது உண்மைதான். நீ முதலாம் கூடாரத்தில் இருந்து கொண்டிருக்கிறாய். செகண்ட் இடத்துல கொண்டு வர வேண்டுமானால் நீ ஆவிக்குரிய ஊமைகளை நீ நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். ஆவிக்குரிய ஊமைகள் அறிய வேண்டுமானால் நீ ஒரு கோதுமை மணியாய் யாருக்காக, அடுத்தவர்களுக்காக நிலத்திலே விழுந்து சாகிற ஒரு கோதுமை மணியாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ 5 வீட்டை ஆயத்தப்படுத்திப்பா, 2 பேருக்கு சுவிசேஷம் சொல்லிப்பா, 2 பேருக்கு ஹெல்ப் பண்ணிப்பா, 2 பேருக்கு உணவு வாங்கி கொடுத்துப்பா, 2 பேரை தேய்ச்சிப்பா,
ரெண்டு ஆஸ்பத்திரியில போய் பார், ஏதோ நீ கோதுமை மணியாய் கஷ்டப்பட்ட உடனே கர்த்தர் வந்து உன் வலக்கரத்தை பிடிப்பா, உன்னை விடாதபடி உன் ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்வா, உனக்கு புதிய பலன் தந்து உன்னை நடத்த வேண்டிய வழியிலே நடத்தது பரிசுத்த ஆவியான சொல்லுங்க. பரலோகம் போவதற்கு ஒரு கோதுமை மணியாய். ஹல்லேலூயா.